ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க ஸ்னேக்ஸ் 5 படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஒரு சைனீஸ் ஹாரர் மான்ஸ்டர் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி, ஒரு தீவு, அங்க பாத்தீங்கன்னா நாகா சிட்டி அப்படின்றாங்க. அத அங்க ஊன் சூன் அப்படின்றவர் தான் நம்ம ஹீரோ. அவரு பாத்தீங்கன்னா ஜெயில இருந்துகிட்டு இருக்காரு. ஆனா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நகரத்தை ஃபுல்லாவே பெரிய பெரிய மான்ஸ்டர்ஸ் பாம்புன்ட்டு வந்து அட்டாக் பண்ணுது. அதனால நாட்டுக்குள்ள ஒரு அசாதாரண சூழ்நிலை நிலவு. அதை பயன்படுத்தி பாத்தீங்கன்னா நம்மால் தப்பிச்சு வெளியே வந்துடுறாரு. ஆனா வெளியே வந்ததுக்கு அப்புறமும் பார்த்தா இன்னும் மிகப்பெரிய பிரச்சனையா அவருக்கு தெரியுது. எல்லா சைட்ல இருந்தும் பாம்புகளும் மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ணாரு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவருக்கு தெரிய வருது அவங்க அம்மா ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அவங்க ஒரு கெமிக்கல் ஃபேக்டரியில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள காப்பாத்துறதுக்காக நம்ம ஹீரோ களத்துல இறங்குறாரு. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியில ஏன் இப்படி இந்த மான்ஸ்டர்ஸ் பாம்புலாம் வந்து அட்டாக் பண்ணுது, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா அந்த மான்ஸ்டர் பாம்புகள் அட்டாக் பண்ற போர்ஷன்ஸ் தான். குறிப்பா அந்த ஜெயின் பாம்பு பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. அது பயங்கரமா அட்டாக் பண்ற போர்ஷன்ஸும் வச்சிருக்காங்க. கிளைமேக்ஸ்ல அதுக்கும் நம்ம ஹீரோக்கும் நடக்கிற சண்டையுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுன்னு சொல்லலாம். அடுத்த பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் போர்ஷன்ஸ் தான். ஒவ்வொரு ஆக்ஷன் போர்ஷன்ஸுமே அல்டிமேட்டா எடுத்து வச்சிருக்காங்க. அதுவும் படம் ஃபுல்லா அது இருக்கு. அதனால இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி நம்ம ஹீரோ கேரக்டர் நல்லாவே எழுதியிருக்காங்க. ஆரம்பத்தில் என்னதான் அவர் ஜெயில இருக்கார் அப்படின்ட்டு காமிச்சாலும் பின்னாடி அவங்க அம்மாவை காப்பாற்ற போற போர்ஷன்லாம் அவர் மேல நல்ல ஒரு கேரக்டர் ரைட்டிங் எழுதியிருக்காங்க. அவரை ஃபாலோ பண்ணாலே இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். டெக்னிக்கலியும் பார்த்தீங்கன்னா இது ஒரு சைனீஸ் லோ பட்ஜெட் படத்துக்கு என்ன பண்ண முடியுமோ அதை நீட்டாகவே பண்ணிடுறாங்க. குறிப்பா விஎஃப்எக்ஸ் எல்லாம் பெட்டரா இருந்தது அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பார்த்தீங்கன்னா ஸ்டோரி பிளாட் தான். இதே மாதிரி நம்ம 11 படங்கள் பார்த்தாச்சு, ஒரு ப்ரெடிக்டபிளான ஸ்டோரி பிளாட் தான். அதே மாதிரி என்னதான் விஎஃப்எக்ஸ் எல்லாம் நல்லாவே இருந்தாலும் இது ஒரு லோ பட்ஜெட் படம் அப்படின்றதுனால ஒரு சில இடத்துல பிசுறு தட்டவும் தான் சரி. கேரக்டரும் பார்த்தீங்கன்னா யார் கேரக்டருமே பெருசா எழுதல நம்ம ஹீரோ கேரக்டர் தவிர. அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி பாம்பு அட்டாக் பண்ற போர்ஷன்ஸ் எல்லாம் பல படங்கள்ல பார்த்தனால நமக்கு டெம்ப்ளேட் ஆகும், ப்ரெடிக்டபிளாக இருக்க தான் சரி. அதே மாதிரி இவங்க எமோஷனல் கண்டென்ட் ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அது பெருசாக யாருக்குமே கனெக்ட் ஆகலை அப்படின்ட்டு சொல்லலாம். மொத்தத்தில் நீங்கள் ஒரு மான்ஸ்டர் அட்டாக் பண்ணுற படங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுற நபராக இருந்தால் கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்குது. மற்றவங்களுக்கு இது ஒரு ஓகேஷான ஒரு ஒன் டைம் வாட்ச் அவுட் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டிங்கன்னா 10க்கு 5 மார்க் கொடுக்கலாம். படத்தில் அடல் கண்டென்ட் இருக்குது. ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.